இவளே காணோம்னு சொல்லிட்டு முரளி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் முரளி எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகவன் என்ன பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. அடுத்து வந்து அபியோட அப்பா வந்து அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க அத்தையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அபி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராகவன் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அபியும் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வீட்டுக்கு போகிறாரு, அபியோட வீட்டுக்கு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சீக்கிரமாகவே வந்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அவங்க அத்தை ரொம்ப கோவப்படுறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிலாம் வந்து பேசுவேன், எவ்வளோ உனக்கு கொழுப்பு இருக்கும் இப்படிலாம் பேசுறதுக்கு, எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு அபியும் ஏமாற்றிட்டு போயிட்டு இப்போ வந்து பேசுறியா, மரியாதை வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி வந்து யோசிக்கிறாரு. அபிக்கு வந்து கல்யாணம் நின்று போனதை வந்து ராகவ் வந்து வீட்டில் சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, மனசும் வருத்தப்படுறாங்க. இதை கேட்டு அனு பயங்கரமாக அழறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அணுவால் தாங்கிக்க முடியல, பாவம் அபி எப்படி கஷ்டப்படுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து இதெல்லாம் கேட்டால் வந்து சுந்தரி வந்து செம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது இப்படி நடந்துருச்சு, இந்த ராகவ போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து காண்டாயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபியும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்களுக்கு மனசே சரியில்லை. சரி கோயிலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அஞ்சலி வந்து முரளியும் என்ன பண்ணுறாங்க, வந்து வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுற சொல்கிறது, அந்த பூஜையை வந்து கோயிலில் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நாள் என்னம்மா ஏமாற்றிருக்கான் இவன், என்னை நம்ப வச்சு நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிருக்கானே, அது மட்டும் கிடையாது இப்போவும் அஞ்சலி மேடத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து முடிவு பண்ணுறாங்க. இங்கே அஞ்சலியை வந்து வழி அமைச்சிட்டு நிற்கிற முரளியை வந்து போடி போய் பலார் நல்லா அரைகிறாங்க. ஒன்றும் புரியாமல் முரளி அப்படியே முழிக்கிறாரு. எவ்வளோ திமிரு தான் இந்த மாதிரி வேலை செய்வேன், நீ அஞ்சலி மேடமோட வீட்டுக்காரன்னு எனக்கு தெரியவே தெரியாது, எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு 2 பொண்ணுங்க கேட்குதா, 2 பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறியா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுல, அஞ்சலி மேடம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு இருக்க போது ஏன்டா என் வாழ்க்கையை கெடுக்க நினச்ச, நல்ல காலம் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் கண்டி நடந்ததுன்னா அன்றைக்கி என் வாழ்க்கை என்னடா ஆகுறது, எவ்வளோ திமிருக்கு இப்படிலாம் பண்ணுறதுக்கு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக்கிறாங்க. பாருங்க அபி, நான் வேணும்னே செய்யலை, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கங்க, எனக்கு அஞ்சலி கூட வாழவே பிடிக்கல, நான் உங்கள் கூட வாழணும் தான் டிசைட் பண்ணி தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அஞ்சலி நான் விட்டுட்டு வந்துட்டு உங்கள் கூட வாழலாம் தான் நினச்சேன், 2 பேர் கூடலாம் வாழ நினைக்கல, நான் அவ்வளோ மோசமானவன் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அட பாவி, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் இப்படிலாம் பேசுறதுக்கு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, நீ பண்ணுற வேலை எல்லாத்தையுமே வந்து A to Z வந்து நீ பண்ண வேலை எல்லாத்தையும் நான் சொல்வேன்டா, எங்கள் வீட்டில் எப்படி வந்து நீ வந்து முரளியாக நடித்து ஏமாத்தின அது எல்லாம் சொல்வேன், இங்கே கிருஷ்ணன் நடித்து ஏமாற்றிட்டு இருக்கல, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அபி அபி நில்லுன்றாங்க. அபி வந்து கேட்காம அவன் பாட்டு போயிட்டே இருக்காங்க. ஐயோ போச்சு, இவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டில் எல்லாருக்கும் வந்து இவ சொல்லிடுவா, அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டிலேருந்து எனக்கு கழுத்து பிடிச்சி தள்ளிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த அபியை சொல்ல விடாமல் தடுக்கணுமே சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. அதுக்குள்ளேயே அபி என்ன பண்ணுறாரு, ராகவ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முரளி வந்து பின்னாடியே வராரு. ஐயோ போச்சு, அவ்வளோதான், எல்லாரும் கூடி இருக்காங்களே, கண்டிப்பாக சொல்லிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அபி வர்றதை பார்த்துட்டு வந்து சுந்தரி வந்து இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்ற மாதிரி கோவமாக பார்க்குறாங்க. உடனே வந்து அபி தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வரவே வரல, புரியுதா, நான் அஞ்சலி மேடம் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன், தேவையில்லாமல் என் வழியில் தலையிட்டீங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் செம கடுப்பில் இருக்கேன், போயிடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி உள்ளே நுழைய முடியாது, அதை சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, புரியுதா, அஞ்சலி மேடம் சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதிர்ச்சி முறை